ரொம்ப குட்டி வயசில் எப்படி அவங்கள ரெஸ்பான்சிபிளாக வந்து வளர்க்குறது அண்ட் அவங்கள ரெஸ்பான்சிபிள் வளர்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். பெரிய லாஜிக்லாம் கிடையாது, வெரி சிம்பிள் டிப்ஸ் தான். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணாமல் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் வரும்னு வந்து எதிர்பார்க்கவே கூடாது. காலையில் ப்ரஷ் பண்ணுறாங்களா, லெட் தெம் ப்ரஷ், அவங்கள வந்து ப்ரஷ் பண்ண விடுங்க. அப்புறம் அவங்களோட சார்ஸ் வந்து அவங்கள வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறதுல ஒரு நாள் பிரைட் டேவாக இருக்கும், ஒரு நாள் வந்து மூட் ஆஃப் டேவாக இருக்கும். ஸோ மூட் ஆஃப் டேயில் நீ வந்து பண்ணு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இதுவே நீங்கள் வந்து நல்ல மூடில் எழும்பும்போது ஓகே ப்ரஷ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து ஓகே நம்ம ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாப்பி மூட், சேட் மூட்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து ஆக்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. குழந்தைங்க தானே, அப்பப்போ வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ண தான் செய்வாங்க. அதனால் பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. நம்ம என்ன தான் பிஸி மார்னிங்கில் இருந்தாலும் அவங்களோட சார்ஸ் வந்து அவங்க தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்காது. நம்ம லேட்டாக எழும்பிட்டு குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிற நேரத்துக்கு அவசரமாக நம்மளே ப்ரஷ் பண்ணி கொடுத்துடலாம். அப்பா அழுவாங்க பசங்க, இல்லை நான் தான் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் வந்து சீக்கிரம் எழும்பியிருப்பாங்க, நம்ம லேட்டாக எழும்பியிருப்போம். ஸோ இல்லைல்ல நீ ப்ரஷ் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி விடுறது. அது மாதிரி பண்ணாமல் அவங்களோட வேலையை அவங்க தான் பண்ணணும், அதுவும் நீ டெய்லிக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ பிளான்ட் வாட்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிளான்ட் வந்து நீ வாட்டர் பண்ணால் க்ரோ ஆகும். அந்த மாதிரி விஷயமும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அதனால என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு, அந்த மாதிரி விஷயமும் சேர்த்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். குட்டீஸை எப்போவுமே நம்ம பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்வால்வ் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்திங்க குழந்தைங்களுக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணுறதோ, இல்லை நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியா மட்டும் கேட் போட்டு வச்சுருவாங்க. குழந்தைங்க வந்து எட்டி பார்த்துட்ருப்பாங்க. க்ளீனெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து க்ரால் பண்ணி வருவாங்க. அது மாதிரி பண்ணாமல் அவங்களும் சேர்ந்து நம்ம கூட ஒர்க் பண்ணணும். கொஞ்ச நேரம் அவங்களுக்கு வந்து தெரியட்டும் எப்படி வந்து நம்ம வந்து அம்மா வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியட்டும். ஸோ ஒவ்வொரு விஷயம் வந்து அவங்க பண்ணும்போது அவங்க பண்ணுறதை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன்னா அவங்க நம்மளை தான் வந்து அப்படியே வந்து ரெப்ளிகா பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் தெரியும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஃபைன் மோட்டார் ஸ்கில், கிராஸ் மோட்டார் ஸ்கில், ப்ளஸ் அவங்க வந்து அவங்களே வந்து அந்த ஒர்க் வந்து அவங்களே செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும், நான் தான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு வெரி வெரி குட் திங் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகிறதோட அவங்க வந்து நல்லா வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதை எல்லாத்துக்குமே என்கரேஜ் பண்ணுங்கள். டு நாட் ரஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம லைப்ரரி கூட்டிகிட்டு போவோம், குழந்த புக் எடுக்கும், ஐயோ டைம் முடிஞ்சு போச்சு, வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாமல் அவங்கள வந்து பாதியிலே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வந்து அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் லைப்ரரிக்கு போகும்போதோ இல்லை வேறு ஏதாவது சார்ஜ் செய்யும் போதோ அதை பெருசாக இன்வால்வ் பண்ணி செய்ய மாட்டாங்க. அது ஷார்ப்பாக இருக்குது, இல்லை அது வந்து உன்னோட கை டர்ட்டி ஆயிரும், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து அந்த நெகட்டிவிட்டி அவங்கள்ட்ட சொல்லாமல் நீங்கள் வந்து பாசிட்டிவ் மோடில் அவங்கள என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணுவாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதோட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்து புரிஞ்சுப்பாங்க, அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்கள வந்து மோர் ஸ்ட்ராங்கர் ஆக்கும். இதெல்லாம் தான் அவங்களோட வந்து நல்லா ஸ்டேபிளாக ஆக்க விடும். குட்டீஸ் எப்போவுமே குட்டீஸ் தான்.
என்னதான் பெரிய மனுஷன் மாதிரி நம்ம கூட நிறைய சார்ஸ் பண்ணாலும், நிறைய பெரிய மனுஷன் மாதிரி நம்ம கூட எல்லா வேலையும் செஞ்சாலும் அவங்க வந்து அவங்களோட வேலையில் ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்த அவங்க வந்து அவங்களோட பாஷையில் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சில விஷயம் வந்து நம்ம பண்ணியிருப்போம், அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காண்டி. அதனால அவங்கள வந்து அவங்களாவே இருக்க விடுங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து திங்க் பண்ண விடுங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணால் தான் வந்து அவங்களால வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். பெரிய அடல்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்களோட பிரெயினில் திணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை வந்து கேட்குறதுக்கு கூட ரெடியாக இருக்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் கூட உங்களுக்கு வந்து அவங்க பெருசாக ரியாக்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எப்போவுமே குழந்தைங்கள வந்து குழந்தைங்களாவே பார்த்துக்கோங்க. நிறைய விஷயத்த ரஷ் பண்ணாதீங்க. நிறைய விஷயத்த வந்து அவங்க செய்கிற மாதிரியே செய்யட்டும் அப்படின்னு விடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்பாத்தி தேய்க்கிறான் அப்படின்னா நம்ம மாவில் தேய்ப்போம், இல்லைனா மாவு முக்காமல் கூட தேய்ப்பாங்க. பரவாயில்ல, அவங்க வந்து பண்ணட்டும். அது வந்து ஒட்டுதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் மாவு விற்கணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அவங்க வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். See you in next video.